وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. நிகரில்லா கிருபையுடைய அல்லாஹுடைய திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் அருளாளனாகிய அல்லாஹ் நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய இந்த ஜும்மா என்ற ஒன்றுகூடல் மூலம் அல்லாஹுவை தியானிப்பதற்காக இந்த ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே எல்லாம் நல்ல இறைவனை எல்லா நிலையிலும் அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் உபதேசித்துக் கொள்கிறேன். அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் 1445 ஆண்டுடைய தில்ஹிஜா மாதத்தினுடைய 8வது நாள் ஹஜ்ஜுடைய கிரியைகள் தூங்கக்கூடிய நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். லட்சம் லட்ச ஹாஜிமார்கள் இன்றைய தினம் ஒவ்வொரு தொழுகையோடு தன்னுடைய ஹஜ்ஜுடைய கிரியைகளை துவங்குகிறார்கள். இன்று அவர்களுக்கு யௌமுத் தர்வியா 8ஆம் நாளுடைய நுகரிலிருந்து அவர்களுடைய ஹஜ்ஜுடைய வழிபாடு துவங்குகிறது. யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு மாத்திரம் நியத்து செய்து வந்திருக்கிறார்களோ அவர்களும், யாரெல்லாம் தமத்து என்ற ஹஜ்ஜுடைய வகைக்குள் வந்திருக்கிறார்களோ அவர்களும், யாரெல்லாம் கிரான் என்ற ஹஜ்ஜுடைய வகையில் இருக்கிறார்களோ அவர்களும் அனைவரும் இன்று ஹஜ்ஜுடைய வழிபாடை துவங்குகிறார்கள். குறிப்பாக இடையில் இளைப்பாறியவர்களாக இருக்கக்கூடிய முத்தமத்திய என்ற வகையினர் இன்றைய தினம் பிரத்யோகமாக அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜதன் அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜன் என்று சொல்லி ஹஜ்ஜிற்காக இன்று பிரத்யோகமாக நியத்து செய்து இறைவா ஹஜ்ஜிற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லக லா ஷரீக லக இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று சொல்லி இறைவா உனக்கு இணையில்லை, உனக்காக நான் வந்து விட்டேன், புகழ் அனைத்தும் உனக்குத்தான் என்று சொல்லி தல்பியாவை முழங்கியவர்களாக
இன்றைய தினம் ஆரம்பிப்பார்கள் ஹஜ்ஜுடைய கிரியை. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவன் நாடினால் இன்ஷா அல்லாஹ் நாமும் நம்மில் ஒவ்வொருவரும் ஹஜ்ஜை பாக்கியமாக அடையலாம். ஹஜ் என்பது இறைவன் அவனுடைய வழிபாடுகளிலே மிக முக்கியமான வழிபாடாக ஆயுளில் ஒரு தடவையேனும் செய்ய வேண்டும் என்று முஸ்லிம்களுக்கு சொல்லித்தந்த வழிபாடுகளில் ஒன்று. இது நமக்கு சாத்தியப்படுமா படாதா, நம்முடைய ஆயுளில் அதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்று யாரும் அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம். இறைவனுடைய அருளால் எதிர்பார்த்த எல்லோருக்கும் இறைவன் இந்த வாய்ப்பினை தந்திருக்கிறான். அது நிச்சயம் பலருக்கும் வாழ்க்கையில் எண்ணிராத விதத்திலே கைகூடி இருக்கிறது என்பதுதான் வரலாற்றில் நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மை. அன்பிற்குரிய ஹஜ் என்ற இந்த வழிபாடை பிரத்யோகமாக செய்யக்கூடிய இந்த நாட்களில ஹாஜிகள் அங்கே ஒன்று கூடி இறைவனை தியானிப்பதற்காக நின்றிருந்தால், அதே வேளை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இறைவன் ஏனைய முஸ்லிம்கள் யாரெல்லாம் பொருளாதாரத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இறைவன் ஆக்கிய கடமைகளில் ஒன்றுதான் குர்பானி என்ற மிக முக்கியமான ஒரு கடமை. இந்த கடமையை பொறுத்தமட்டில் யாரெல்லாம் நம்மிலே அதற்கு நியத்து செய்திருக்கிறோமோ அவர்கள் அனைவரும் அதற்கு ஏற்கனவே தயாராகி இருப்போம். ஏன்னா இந்த மாசத்துடைய முதல் நாளில் இருந்தே நாம் அதற்கான தயாரிப்பில் இருந்திருக்க வேண்டும். நம்மிலே யாரும் நகங்களை களையவோ முடிகளை வெட்டவோ கூடாது என்று தடை செய்யப்பட்ட நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த மாதத்தின் துவக்க நாளிலேயே அதற்காக நாம் நியத்து செய்திருப்போம். அதில் மிக முக்கியமான நிகழ்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நிகழ்வு எது? இந்த நாள் யௌமுன் நஹர், 10வது நாள். இந்த நாளில் ஒரு அடியான் செய்யும் வழிபாடுகளில் மிகச்சிறந்தது அறுத்து இறைவனுக்காக பலி கொடுப்பது என்று சொன்னார்களே, அந்த வழிபாடு மிக முக்கியமான வழிபாடு. அது நாம் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் செய்ய இருக்கக்கூடிய வழிபாடு. இந்த வழிபாடை பொறுத்த மட்டிலும் முஸ்லிம் சமுதாயத்தில் சில வழிபாடுகளில் அலாதியாக ஆர்வம் மிகுதியாகவே காணப்படுகிறது. நீங்க பாருங்க, தொழுகை சராசரியாக இல்லாதவர்கள் கூட வருடத்தில் ஒரு முறை ஒரு மாதம் நோன்பு போற்பதில் எந்த சங்கடமும் இல்லாமல் நோன்பு வைப்பார்கள். ஒரு அலாதி ஆர்வம். அதே போன்று ஜக்காத் போன்ற கடமையான வழிபாடுகளை கூட நேர்மையாக செய்யாத பலர் கூட ஆண்டிற்கு ஒரு முறை தங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு பெரும் செலவு செய்து பெரிய ஆடு, நான் கொடுப்பதில் மிகச்சிறந்த ஒரு மாடு என்றெல்லாம் கொடுத்து அறுத்து இறைவனுக்காக நான் குர்பானி கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நடைமுறையை இந்த சமுதாயத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் அறிந்த விஷயம்தான். நாம் யாரும் இதிலிருந்து அப்பாற்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய சமுதாயம் ஒரு காலத்தில் இருந்து இதை மிகப்பெரிய அளவிலே மிக முக்கியமான நிகழ்வாக கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறது. கொண்டாடக்கூடுவதிலே எந்த தவறும் இல்லை. ஆனால் அந்த வழிபாடு குறித்த சில புரிதல், சில தெளிவு நமக்குள்ளே நிச்சயம் வந்தாக வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய விஷயம் நாம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம், நாம் சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய மெனக்கெடல். இது பாருங்கள், ஒரு ஆட்டை பிடிப்பதற்காக, ஒரு ஆட்டை விலை கொடுத்து வாங்குவதற்காக எத்தனை வியாபாரிகளை பார்க்கிறார்கள். ஒரு மாட்டை விலை கொடுத்து வாங்குவதற்காக எத்தனை சந்தைகளுக்கு அலைகிறார்கள். அதற்காக பொருளாதாரத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு அதில் எவ்வளவு பேரத்தில் ஈடுபடுத்துகிறார்கள். பல நேரங்களில் பேரம் படியவில்லை என்றால் கூட எவ்வளவும் கொடுத்து அதை நன்றாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் அந்த எண்ணத்தினுடைய பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான, மிக கவனிக்கத்தக்க ஒரு விஷயத்தை நம்மிலே பலரும் மறந்து விடுகிறோம். வழிபாடுகள் நம் மீது கடமையாக்கப்பட்டவை. கடமையாக்கப்பட்ட வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டியது நம் மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த விதியை எவ்வாறு செய்வது என்று தெரிந்து செய்வதும் அதை சரியாக செய்வதும் மிக முக்கியமான விஷயம். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மிக முக்கியமான வழிபாடுகளை குறித்து பேசும் பொழுது சூரத் ஹஜ்ஜுடைய 36வது வசனத்தில் இப்படி பேசுகிறான். வல் புத்ன, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து பேசும் பொழுதே ஒட்டகத்தை குறித்து தான் பேசுகிறான். அங்கே மாட்டை குறித்தோ ஆட்டை குறித்தோ வரவில்லை. மாடு குறித்தும் ஆடு குறித்தும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய சின்னங்களில் உள்ளதாக உங்களுக்கு நாம் ஒட்டகத்தை ஆக்கி தந்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், ஒரு பிராணி, அவன் படைத்த ஒரு பிராணி, அந்த பிராணியை மனிதர்கள் உபயோகிக்கிறார்கள், அதை பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஒரு கட்டத்தில் இறைவனுக்காக என்று மாத்திரம் அறுத்து பலி கொடுக்கிறார்கள். அதையே ஒரு பிரத்யேகமான செய்தியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கவனிக்க வேண்டிய விஷயம் அது. வல் புத்ன ஜஅல்னாஹா லக்கும் மின் ஷஆயிரில்லாஹ், ஒட்டகம் இருக்கிறதே அதை அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக ஆக்கி நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம். ஃபீஹா கைருன், அதில் நலவு நிறைய உண்டு, அதில் நன்மை நிறைய உண்டு. உலகத்துல நாம வாழ்ற காலத்துல அதை எதற்கெல்லாம் மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று பார்த்தால் எண்ணற்ற நன்மைகள் இருக்கிறது. அது அவ்வளவும் அதில் பொருத்தப்படும். ஆனால் அதை தாண்டி அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், அல்லாஹ்வுடைய பெயரை நீங்கள் அதன் மீது நினைவு கூறி, அது நின்று கொண்டிருக்கும் பொழுது அதன் மீது கத்தியை பாய்ச்சி அதை நீங்கள் குர்பானி கொடுங்கள். அது சாய்ந்து விட்டதென்றால், நிக்க விட்டு அறுக்கப்படக்கூடிய ஒரே பிராணி தாங்க. அத காலை மடிச்சு போட்டு கஷ்டப்படுத்தி எல்லாம் அறுக்க முடியாது. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப இலகுவா, உலகத்துல குர்பானி கொடுக்கறதுக்கு பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கிற ஒரு உருவம் ஒட்டகம். சாது மாதிரி தெரியும், சாதெல்லாம் கிடையாது. நினைக்கிற மாதிரி அது சாதெல்லாம் கிடையாது. அது கடிச்சு கபாலத்தை கலட்டின பலர் உண்டு, தமிழ்நாட்டை சேர்ந்த சிலர்லாம் உண்டு. கடிச்சு மொத்தத்துல மேல இருந்து அது உயரத்துக்கு என்ன செய்யும்னா, அதனுடைய மேய்ப்பனே ஏற்குமாறா அதுகிட்ட நடந்துட்டான்னா மேல இருந்து கடிச்சு கபாலத்தை முடிச்சு இப்படி கழட்டிடும். அவ்வளவு கொடூரமா சில நேரங்களில் தாக்குதல் தொடுக்கும். அந்த பிராணியை அறுப்பது இருக்கிறது பாருங்களா, ரொம்ப சிம்பிள். அது நின்றுகிட்டே இருக்கும். அதனுடைய கால்கள் முடிந்து அதனுடைய கழுத்து தூங்கக்கூடிய இடத்துக்கு தான் அதனுடைய சங்கு பகுதி. கத்தி அப்படி உள்ள விட்டு லேசா ஒரு கீர் கீறிடுவாங்க, அவ்வளவுதான் சாந்து. அதெல்லாம் சொல்றா, அது நின்ற நிலையில் அதன் மீது நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயரை கூறி அதை நீங்கள் அருங்கள். அது சாய்ந்து விட்டதென்றால் அதிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். யாரெல்லாம் தேவை இருந்தும் பிறரிடம் யாசிக்காது தன்னளவில் தன்னை பத்தினித்தனத்தோடு நடத்தி கொள்கிறார்களோ அவர்களுக்கும் உண்ண கொடுங்கள். யார் தேவையோடு உங்களிடத்திலே வந்து கரம் நீட்டி கேட்கிறார்களோ அவர்களுக்கும் அதிலிருந்து உண்ண கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு எல்லாரும் சொல்கிறான், கதஅலிக சக்கர்னாஹு லக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அதை நாம் உங்களுக்கு இப்படித்தான் வசப்படுத்தி தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். நம்ம எல்லாருக்கும் ஒரு எண்ணம், நான் சம்பாதிச்ச பொருளாதாரம், நான் பணம் கொடுத்து வாங்குறேன், நான் வாங்கியதனால அதை எப்படியும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த எண்ணம் வரக்கூடாது என்பதைத்தான் இங்கே இறைவன் சொல்கிறார். இந்த எண்ணம் அங்கே வரக்கூடாது என்பதனால் தான் அப்படி சொல்கிறார். அந்த எண்ணம் வரக்கூடாது என்றால் நன்றி தெரிவிப்பதற்காக நான் அதை செய்கிறேன். இறைவன் எனக்கு கட்டுப்படுத்தி தந்ததின் மீது செய்கிறேன். இறைவன் நமக்கு கட்டுப்படுத்தி தந்து, ஒரு ஆட்டால நம்மளை தாக்க முடியும், ஒரு மாட்டால நம்ம தாக்க முடியும், ஒரு ஒட்டகத்தால நம்மை எப்படியும் தாக்க முடியும். அந்த அளவிற்கு அது நம்மை விட அபரிமிதமான சக்தி படைத்த ஒரு ஜீவராசி. இறைவன் அதை எப்படித்தான் படைத்திருக்கிறான். ஆனால் அது உங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு வருகிறது. எப்பொழுது வருகிறது தெரியுமா? இறைவனுடைய வார்த்தையை சொல்லி நீங்கள் அதன் மீது உங்களுடைய நேர்ச்சையை, உங்களுடைய எண்ணத்தை, உங்களுடைய நியத்தை நிறைவேற்றுவதற்காக அது அப்படி அமைகிறது. இப்ப எங்க என்ன தெரியுமா படிப்பேன், முக்கியமான படிப்பேன், எப்படி அது உங்களுக்கு வசப்படுத்தி தரப்பட்டதோ அதே மாதிரி தான் நாம வசப்பட்டு நிற்கிறோம் அப்படின்னு காட்டுறதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஒட்டகம் கட்டுப்பட்டு நிக்கல, நீங்க போட்ட மூக்கணாங்கயிறுல நிக்கணும் அதுக்கு அர்த்தம் இல்ல. மாடு கட்டுப்பட்டு நிக்கணும் இல்ல, அது நீங்க போட்ட மூக்கணாங்கயிறுல நிக்க அப்படின்னு அர்த்தம் இல்ல. ஆடு இன்னைக்கு அதை பெரிய அநியாயம் பண்றாங்க. கழுத்துல கட்டுறதை விட்டுட்டு கொம்புல கட்டிட்டு அதை இந்த பக்கமா அந்த பக்கமா அவருடைய உடம்புல தான் தேவையை கூட பூர்த்தி பண்ண முடியாத அளவுக்கு பெரிய கொடுமை எல்லாம் அந்த விஷயத்துல நடந்துகிட்டு இருக்கு. அக்கிரமம் இதெல்லாம் பெரிய நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுக தான் தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு அல்லாஹ் இந்த பக்கமா அந்த பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவருடைய கொம்புல ஓட்ட போட்டு அதை கட்டி போடும். கழுத்துல கட்டுறது இயல்பான கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றது. எல்லாம் விளங்கிக்குவோங்க. நீங்க எந்த
ஜீவராசிகளை இறைவனுக்காக கொடுக்கிறேன் என்று பிடிக்கிறீர்களோ அல்லது விலை கொடுத்து வாங்குகிறீர்களோ அது எல்லாம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இறைவன் சொன்னதனால் இருக்கிறது. அந்த கட்டுப்பாடு உங்களுக்கும் வர வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்துடைய யதார்த்தமான பொருள். அந்த கட்டுப்பாட்டிற்குள் நாம் வந்து ஒரு வழிபாடை செய்ய தயாராகிவிட்டோம். அதுதான் குர்பான் என்று நீங்கள் வைத்துக் கொண்டால் அந்த குர்பானி உலகத்திலே ஹாஜிகள் அல்லாத அனைவரின் மீதும், யாருக்கெல்லாம் பொருளாதாரத்தில் வசதி இருக்கிறதோ அவர்கள் அனைவரின் மீதும் கடமை. அதற்கு ஃபுகஹாக்கள் பல விளக்கங்கள் சொல்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஜக்காத்தை கொடுக்கும் நிசாபை எட்டி விட்டார்களோ அவர்கள் மீது அது கடமை என்று சொல்கிறார்கள். கவனிக்க வேண்டும், யாருக்கு நிசாபு வந்துருச்சோ அவங்க அதை கொடுக்க வேண்டியது அவங்க மேல கடமை. இல்லைங்க நான் ஜக்காத்து ஃபர்லானதை கொடுத்துட்டேன் அதனால நான் இதை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் பொருள் அளவில் விசாலம் தன்னகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறாரோ அவர் தன் வசியத்துல் மால் தன்னுடைய பொருளாதாரத்தில் விசாலம் கொடுக்கப்பட்ட பிறகும் குர்பானி என்ற அந்த வழிபாடை செய்யவில்லை என்றால் ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, அவர் நம்முடைய இந்த தொழுகை இடத்திற்கு வர வேண்டாம். வரணும், அவருக்கு வரணும் அவசியம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? நீ கொடுக்கணும், உனக்கு பொருளாதாரத்துல வசதி இருந்தா கடன் பட்டு கொடுக்க வேண்டாம், பிறர்கிட்ட வாங்கி கொடுக்க வேண்டாம், பிறருடைய பொருளாதாரத்துல எடுத்து இறைவனுக்காக கொடுக்க வேண்டாம். நம்முடைய பொருளாதாரத்தில் தன்னிறைவு என்ற ஒரு இடத்தை நாம் அடைந்தால் அதை கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இப்போ ஒரு தனி மனிதன் கொடுத்தால் அது ஒருவர் கொடுப்பதற்கான ஆடு, ஒரு தனி மனிதன் ஒரு மாட்டை கொடுக்க முடியும், ஒரு தனி மனிதன் ஒரு ஒட்டகத்தை கொடுக்க முடியும். ஆனால் ஆடு நீங்களாக மாடாகவோ ஒட்டகமாகவோ இருந்தால் அதில் 7 பங்குகள் சேர்ந்து கொடுக்கலாம். 7 பேர் சேர்ந்து ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ அல்லது ஒரு ஒட்டகத்தையோ என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அதில் 1-2 பேர்கள் குறைவாக இருந்தாலும் குற்றம். 5 பேர் சேராங்க. ஒரு குடும்பத்துல 3 உறுப்பினர்கள் இருக்காங்க, தந்தை மகன் என்றால் அவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா 8வது பங்காக நினைச்சிடக்கூடாது, யாரும் நான் ஒருத்தர் வாரேன் அப்படின்னு உள்ள நினைச்சிட முடியாது, சேர்ந்து விட முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் கொடுக்கக்கூடிய எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த அடுத்த வசனம். என்ன சொல்கிறான் இந்த வசனத்துல? சூரத்து ஹஜ்ஜினுடைய 22வது அத்தியாயத்துடைய 37வது வசனத்திலே சொல்கிறான், நீங்கள் கொடுக்கும் எதுவாக இருந்தாலும் சரி, லை யனாலல்லாஹ லஹூஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். அன்புக்குரியவர்களே, இங்க நிறைய பேர் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் இருப்பீர்கள். நாம் கொடுக்கக்கூடிய குர்பானி அர்த்தம் உள்ளதாக அமைய வேண்டும். பாருங்க, குருடு அந்த ஆடு மோசமா இருக்கு அல்லது அந்த மாடு மோசமா இருக்கு, அது முட்டப்பட்டிருக்கிறது, நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, அது ஏதாவது ஒரு வித பாதிப்புக்கோ புண்களுக்கோ அல்லது ஆறாத நோய்களுக்கோ ஆளாகப்பட்டிருக்கு அப்படின்னு எதுவும் இல்லாம நல்லா பார்த்து சுத்தமா இறைவனுக்காக என்று கொடுக்கிறோம். நல்ல சுத்தமா பார்த்து இறைவனுக்காக என்று கொடுக்கிறோம். கொடுக்கும் பொழுது பணங்காசுகளை கூட கொஞ்சம் கூட பார்க்காம கொடுத்து அதை வாங்கி இறைவனுக்காக கொடுக்கறதுக்கு நாம் தயாராகிறோம். இவ்வளவு மெனக்கெடுதல் எதற்கு தெரியுமா? பாராட்டணும் நம்முடைய சோதரில் சிலர். எப்படின்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே ஆடு வாங்கி வளர்க்குறாங்க, ஒரு 6 மாசம் 1 வருஷம் நல்லா அதை வளர்த்து கொண்டு வராங்க. வளர்த்து கொண்டு வரதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, அதோடு ஈடுபாடு கொண்டு இன்னும் மசூதர்கள் அவங்க சொல்றாங்க, நாங்களே வளர்ப்போம், நாங்களே அதை பராமரிப்போம், நாங்களே அதை அறுத்து பலி கொடுப்போம். பெரிய விஷயம் அது. அது கூட பழகி அதற்கு எல்லாம் வச்சு அது உங்களோட பழகி ஒரு கட்டத்துக்கு மேல அதை மலர்ச்சி அதனுடைய கழுத்துல கத்திய வைக்கணும் அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனை நிறுத்துவதற்கு தயாரானாரே, அந்த உணர்வு அங்கே வரக்கூடியதாகும். ஆனா இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை. மாஷா அல்லாஹ், கூட்டு குர்பானி திட்டங்கள் எல்லாம் ரொம்ப பெருவிமர்சையாக செயல்படுத்தப்படுகிறது. பெருவிமர்சையாக நான் கூட திரும்ப சொல்றேன், பெரும்பாலும் ஒட்டுமொத்தமா ஜமாத்துல கொடுக்கறத விட அது ஜக்காத்தை செய்யுங்க, அதான் ஃபர்து. இதை நீங்க தனியா 7 பேர் செய்யுங்கன்னு சொல்றேன். செய்யறாங்க, மாஷா அல்லாஹ், நல்லா செய்யணும். அது அப்படித்தான் செய்வது சரியான ஒரு வழிமுறையாக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அன்பிற்குரியவர்களே, அந்த திட்டங்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் சிறப்பா இருக்கிறது. ஆனால் யார் அதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் உளப்பூர்வமாக அந்த வழிபாடுகளே ஈடுபாடு எப்பொழுது கொள்வார்கள் என்றால், நான் என்னை அல்லது என் பிள்ளையை
அந்த இடத்தில் கொண்டு வருவதற்கு என் மனநிலை சம்மதிக்கும் என்ற எண்ணம் வரும்போது 6000 ரூபாய் கொடுத்தாச்சு, பங்கு பிடிச்சிருச்சு. அவங்க 4500 ரூபா, இங்க 6000 ரூபா, சரி ஏதாவது ஒரு பக்கத்துல கொடுப்போம், நமக்கு வேண்டிய பக்கத்துல கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறது அல்ல. இது வழிபாடு, இதை சரியா செய்யணும். அதை செய்யறதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன நிபந்தனைகளை சொன்னாங்களோ அதெல்லாம் கைகூடி வரணும். அந்த கைகூடி வந்தது எல்லாத்துக்கும் மேல என்னுடைய எண்ணம் அங்கே தூய்மையாக வேண்டும். ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அதனாலதான் அல்லாஹ் சொல்லா, லை யனாலல்லாஹு லுஹுமஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்க அறுத்து பலி கொடுக்கும் பொழுது அந்த ஒட்டகமோ அந்த ஆடோ அந்த மாடோ அவனுடைய இறைச்சியோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹுவை ஒரு காலமும் சென்றடைவதில்லை. பலிபீடத்தில் பலி கொடுத்து எதற்காக பலி கொடுத்தோமோ அந்த வழிபாட்டிற்குரிய பொருட்களாக எது மக்களிடத்திலே கருதப்படுகிறதோ அதற்கு முன்னால் வைப்பதை போன்றது அல்ல அல்லாஹ்விற்காக அறுத்து பலி கொடுப்பது. அப்படி இல்லைங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஈயின் பொருட்டு ஒரு மனிதன் சொர்க்கம் சென்றான், அதே ஈயின் பொருட்டு ஒரு மனிதன் நரகத்துக்கு சென்றான். தௌஹீதுடைய உச்சம் இது. தௌஹீதுடைய உச்சம். நீங்க எந்த வழிபாடு எடுத்தாலும் சரி, அதனுடைய கடைசி முடிவு எங்க இருக்குன்னா, முழுக்க இறைவனுக்காக, இறைவனை மாத்திரம் நினைவு கூறி அப்படிங்கிற எண்ணம், சிந்தனை, அந்த அர்ப்பணிப்பு எங்கே வருகிறதோ அங்கேதான் அந்த வழிபாடு உயிர் பெறுகிறது. இல்லை என்றால் அந்த வழிபாடு அனைத்தும் இழலுக்கு இறைத்து. அதுல உதாரணமா சொல்றாங்க, ஒரு ஊரை கடந்து 2 பேர் போறாங்க. அந்த ஊர்வாசிகள் ஒரு சிலையை வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். 2 மனுஷர்ல ஒருத்தனை 2 பேரையும் பிடிக்கிறான். பிடிச்சிட்டு அவங்க சொல்றான், உன் கையில இருக்க ஏதாவது ஒண்ணை இதுக்கு குர்பானி கொடுத்துட்டு போ. அன்னைக்கு போகும்போது ஆடு மாடு ஒட்டக்கொண்டு தன் தேவைக்கு ஏதாவது ஒண்ணு ஓட்டிக்கிட்டு தான் என்ன செய்வாங்க, குழுக்களாக போனாலோ அல்லது சவாரி செய்து போனாலோ போவாங்க. நீ கொடு என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதன் நான் கொடுக்க மாட்டேன், நான் உண்மையில் அறுத்து பலி கொடுப்பதாக இருந்தால் இறைவனுக்காகத்தான் கொடுப்பேன் என்று சொல்கிறார்கள். அந்த மனிதரை பிடித்து அந்த சமுதாயம் குர்பானி கொடுத்து விடுகிறது. அறுத்துட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறைவனுக்காக மாத்திரம் என்ற எண்ணத்தோடு தூய்மையாக நான் கொடுக்க மாட்டேன், அது அல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடியது என்று சொன்ன மனிதன் சொர்க்கம் சென்றான். அவனோடு இன்னொருவனை பிடித்தார்கள். அவனிடம் நீ ஏதேனும் ஒன்றை குர்பானி கொடு என்று சொன்னார்கள். ஒன்றும் இல்லையே என்று அவன் சொன்னான். அவன் ஒண்ணு இல்லைன்னு சொன்னான். அவன் என்ன சொல்லல, மறுக்கல்ல, அல்லாஹ் தவிர வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு அவன் சொல்லல, என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு புகழ் சொன்னான் தப்பிக்கலான்னு. அவர்கள் சொன்னார்கள், இங்க சுத்திர ஒரு ஈய பிடிச்சாது கொடுறாங்க. ஈய பிடிச்சு கொடுத்தாங்க. கொடுத்ததுனால அவனை விட்டுட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவன் நரகத்துக்கு செல்கிறாங்க. அங்கிருக்குரிய தௌஹீதுடைய உச்சம் ஒரு ஈ தான். அங்கே பொருள் அல்ல விஷயம், பொருளுக்கு பின்னால் இருக்கும் நம்பிக்கை மிக முக்கியமான விஷயம். பொருள் அல்ல முக்கியம். அது ஒட்டகமோ அல்லது ஆடோ அல்லது மாடோ, நாம கொடுக்கக்கூடியது எவ்வளவு தூரம் நேர்த்தியா இருக்கணும் நம்ம ஆசைப்படுறோமோ அது முக்கியமான ஒன்றுதான். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நீயத் இருக்கிறதே அது மிக முக்கியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அஜ்சாதிக்கும். நிச்சயமாக இறைவனுடைய தோற்றங்களையோ உங்களுடைய உடல் அமைப்புகளையோ பார்ப்பதில்லை. வலாக்கின்னல்லாஹ யன்துரு இலா குலூபிக்கும். ரவாஹுல் புகாரி. உங்களுடைய உள்ளத்தைத்தான் இறைவன் பார்க்கிறார். இப்ப வழிபாடு செய்யக்கூடிய எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிக முக்கியமான சவால் என்ன தெரியுமா, இந்த வழிபாடை செய்யும் பொழுது இறைவன் என்னிடத்தில் இருந்து இதை ஏற்றுக்கொள்ளுவானா இல்லையா, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும்படியாக நான் தூய்மையான உள்ளத்தோடு செய்கிறேனா இல்லையா. அப்படி ஒருத்தர் செஞ்சா அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஒரு சரியான செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விளக்கமா புரியறதுக்கு இன்னொரு உதாரணத்தையும் சொல்றாங்க. இன்ன ஸதகத தக்உ ஃபீ யதிர் ரஹ்மான், ஃபீ யதிர் ரஹ்மான். ஒவ்வொரு மனுஷனும் அன்றாடம் ஏதாவது ஒரு தேவை நிமித்தம் யார் வந்தாலும் சதக்கா தர்மம் செய்வதை இயல்பாக கொண்டிருக்கும். தர்மம் எதை யார் செய்யறாங்களோ அவங்களாலதான் குர்பானியும் செய்ய முடியும். இயல்பா யார்கிட்ட தர்ம சிந்தனை இருக்கோ அவங்களாலதான் குர்பானியும் செய்ய முடியும். இந்த மனசுல வைங்க. யாரு கஞ்சத்தனத்தோடு இருக்கிறானோ அவன்கிட்ட நிச்சயமாக குர்பானி கொடுக்குற மனசு வராது. இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்கிறார்கள். ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய தேவைக்காக அவன் கேட்கிற ஒன்றை அல்லது அவனுக்கு ஒரு தர்மத்தை செய்கிறான் என்றால் அது எப்பொழுது இறைவனுடைய கையில் விழுகிறது என்றால், கபில அன் தகாஃபி யதி சாயில், ஒரு மனிதனுடைய எண்ணம் தூய்மையாக இருக்கும் பொழுது
கேட்டு வருபவருடைய கையில் விழும் அந்த பொருள் அவன் கையில் விழுவதற்கு முன்னால் இறைவனுடைய கையில் விழுந்து விடுவது அப்படி சொல்லிட்டு அதோட விடல சொல்றாங்க. நீங்க அறுத்து பலி கொடுக்குறீங்க இல்லையா, அப்படி பலி கொடுக்கும் போது அந்த ரத்தம் கீழே ஓடுமே, அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே அது எப்படி விழுகிறது என்றால் பூமியிலே அந்த ரத்தம் விழுவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே அது விழுகிறது. நீங்க அறுக்கும் பொழுது ரத்தம் ஓடுதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த ரத்தம் ஓடும் பொழுது இந்த உலகத்துல இந்த பூமியில இந்த மண்ணுல படுதுன்னு நினைக்காதீங்க. அது மண்ணுல படுறதுடைய பொருள் என்ன தெரியுமா? இவரு மாஜால் வரக்கூடிய செய்யானது இறைவன் அதை பார்க்கிறான் என்பது. இப்ப என்ன பெருசா நான் பிடிச்சிட்டேன், வீட்டுல நீ வச்சிருக்கக்கூடிய ஆடை விட நான் 2000 ரூபாய் கூட கொடுத்து பிடிச்சேன், நீ வச்சிருக்கிற மாடை விட மாஷாஅல்லாஹ் நல்லா கொடுத்த பெரிய நான் சொல்லும்படியான அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு நிறைய இருக்கு. எப்படி நீங்க செஞ்சதை விட நாங்க நல்லா செஞ்சோம், நீங்க எல்லாம் என்ன அர்ப்பணிக்கணும்னு நினைச்சீங்களோ அதை விட நான் நல்லா அர்ப்பணிச்சோம், நீங்க எதை பிடிச்சு இறைவனுக்காக கொடுக்கணும்னு சொன்னீங்களோ அதை விட நாங்க நல்லா கொடுத்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை என்ன செய்திருக்கு. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்ப்பது முழுக்க முழுக்க உங்களுடைய உள்ளத்தை தான். உள்ளத்தை தவிர வேற எதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்கிறது இல்லை. உள்ளத்தை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த வழிபாடு. குர்பானியை நினைச்சிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க அதனால நம்ம செஞ்சோம் மாத்திரம் அல்ல, அது மாத்திரமல்ல காரணம். அதை தாண்டி நாம் எல்லோரும் செய்ய கடமைப்பட்டதுடைய காரணம் என்னவென்றால், நீங்க அறுக்கும் போது எந்த மனநிலையில இருந்து அல்லாஹ்வுக்காக அதை அறுத்து பலி கொடுத்தீங்க அப்படிங்கிற பார்வையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்கிறார். அன்பிற்குரியவர்களே, லட்சோப லட்சம் ஹாஜிமார்கள் ஹஜ்ஜிக்காக சென்றவர்கள் அங்கே ஒன்று கூடி இன்று வழிபாடை துவங்குவதும் நாளை வழிபாடை தொடர்வதும் அடுத்தடுத்த நாட்களில் வழிபாடை தொடர்வதும் என்றால் அது அவருடைய கரங்களிலிருந்து பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து சில 1000 மைல்கள் பயணம் செய்து அந்த வழிபாடுகளை மேற்கொள்கிறார்கள். அதற்கு நிச்சயம் அவர்களுக்கு கூலி உண்டு, நிச்சயம் அவர்களுக்கு கூலி உண்டு. ஆனால் அந்த கூலியை அவர்களால் இந்த உலகத்தில் உணர முடியாது. கவனத்தில் கொள்ள வேண்டும். நிச்சயமாக அந்த கூலியை அவர்களால் உலகத்தில் உணர முடியாது. ஹாஜின்னு பேர் கொடுத்துட்டாங்கிறதுனால ஹஜ்ஜி செஞ்சாருன்னு அர்த்தம் இல்லை, மனசுல வைக்கணும். ஹஜ்ஜி செஞ்ச பலருடைய ஹஜ்ஜி அல்லாஹ் ஏத்துக்கிறானா இல்லையான்னு தெரியாது. ஹஜ்ஜி செஞ்ச பலருடைய ஹஜ்ஜி அல்லாஹ் ஏத்துக்கிறானா இல்லையான்னு தெரியாது. நிச்சயமாக அது அவனுடைய கரங்களில் தான் இருக்கிறது. அதே போன்றுதான் குர்பானியும் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக என்று நாம் செய்து அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். நீங்க எதுல எல்லாம் கவனத்துல வைப்பீங்க அப்படின்னா, ஆடு பிடிக்கிறதுல மாடு பிடிக்கிறதுல கவனத்துல வைப்பீங்க, அது வயசு சரியா இருக்கா அப்படிங்கிறதுல கவனத்துல வைப்பீங்க, அதை சரியா அறுக்கணும் அப்படிங்கிறத கவனத்துல வைப்பீங்க, அதை பராமரிக்கிறதுல சரியா பராமரிக்கணும்னு கவனத்துல வைப்பீங்க, அதுக்கு மாசு மாதிரி எதுவும் ஏற்பட்ட கூடாது அப்படிங்கிறதுல எல்லாம் கவனத்துல வைப்பீங்க. இது எல்லாம் சராசரியா எல்லா இடத்திலும் நடக்கிறது. நான் ஒன்றை அதிகப்படியாகவே உங்களுக்கு சொல்கிறேன். கடந்த ஆண்டுகள்ல மாடு பிடிக்கக்கூடிய இடங்களுக்கு நான் போயிருக்கிறேன். நம்ம சகோதரர்களோட அந்த பொறுப்பாளர்களோட நாம் அதை யாராவது ஒரு இந்து சகோதரர்கள்ட்ட தான் வாங்குவோம், யாராவது ஒரு இந்து சகோதரர்கள்ட்ட தான் வாங்குவோம். அவங்க தான் அதை வளர்த்து நமக்கு தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த மண் அப்படி மண், அவர்கள் அதை நமக்கு தருகிறார்கள். அவங்க சொல்லும் போது இதை நல்லா பார்த்துக்கிடுங்க, நாங்க ஒரு நாளைக்கு முன்னாலதான் அதை கூப்பிட எடுத்து கூட்டு போறதுக்கு வருவோம்னு சொன்னா, ஐயோ அது அல்லாஹ்வுக்குள்ளது, அதை நாங்க நல்லா பராமரிப்போம். உண்மையிலேயே நேர்மையாக அதை அப்படியே அவர்கள் பராமரித்து தருகிறார்கள். இப்போ அப்படித்தானே பராமரித்து தந்தாங்க அவங்க. அந்த பராமரித்து தந்தவர்களுக்கும் உங்களுடைய வீடுகளில் வைத்து அதே மாதிரி பராமரிப்பதற்கும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? எந்த வித்தியாசமும் இருக்க முடியாது. ஏன்னா அவங்களும் பராமரிச்சாங்க, நீங்களும் பராமரிச்சாங்க. நாம பராமரிக்கிறது அல்ல, பராமரிப்பதை தாண்டி அதை பலி கொடுக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் இறைவனிடத்தில் எப்படி திறந்து காட்டப்படுகிறது என்பதுதான் இதில் மிக முக்கியமானது. இதை எல்லோரும் வழிபாடின் போது கவனத்தில் வைக்க வேண்டும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கத்தியை ஓட்டும் பொழுது ஒரு பலிப்பிராணி உங்களுக்கு முன்னால் கிடக்கிறது என்று அர்த்தப்படாது. அது மாறாக நானே இந்த இடத்தில் இறைவா உனக்காக என்னை தரத்தயாக இருக்கிறேன் என்ற சிந்தனை மேலங்குவதுதான் தக்வாவுடைய வெளிப்பாடாக இருக்க முடியும். நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பண்பையும் புரிதலையும் தந்தருள்வாராக. பாரக்கல்லாஹு லி வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பில் ஹக்கீம். அகூலு மா தஸ்மஊன அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிசானில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிருஹு மின் குல்லி ذنب இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.
الحمد لله رب العالمين وصلوات الله وسلامه على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, தில்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 9வது நாள் நாளைய தினம். இந்த நாள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஹஜ்ஜில் ஈடுபடாத எல்லா முஸ்லிம்களுக்கும் மிக முக்கியமான ஒரு நாள். இந்த நாள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் வலியுறுத்தி சொன்ன ஒரு நோன்பு நோக்கக்கூடிய நாள், அரஃபாவுடைய நோன்பு நாள். அரஃபா பெருவழியிலே ஹாஜிகள் கூடியிருக்க, ஹஜ்ஜில் இல்லாத ஏனைய முஸ்லிம்கள் அவர்களுடைய பகுதிகளிலே பிரதேசங்களிலே நோன்பு நோக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அந்த விதத்திலே நம்மீதும் நாளைய தின நோன்பு கடமையாக இருக்கிறது. கடமை என்ற ரமதானுடைய அந்தஸ்தில் அல்ல, சுன்னா முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட ஃபர்துக்கு நிகரான ஒரு வழிபாடாக அதை நாம் செய்ய வேண்டும். யாரேனும் உடல் நல குறைவினால் செய்ய முடியாதவர்களாக இருந்தீர்கள் என்றால் எப்படி ஃபர்தான நோன்பிற்கு ஈடு கொடுக்க வேண்டுமோ அப்படி இதற்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். என்றாலும் இந்த நோன்பு வலியுறுத்தப்பட்டது ஒரு நோன்பு, நாளை நோன்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஃபர் ஸனத்துல் மாதியா வல் பாக்கியா. இந்த ஒரு நோன்பு என்பது கடந்த ஒரு ஆண்டினுடைய, எதிர்வரும் ஒரு ஆண்டினுடைய சிறு பாவங்கள் அனைத்திற்கும் அது கஃபாராவாக, அது பரிகாரமாக அமையும், குற்றங்களுக்கு நிவாரணமாக பரிகாரமாக அமையும் என்று சொல்றாங்க. அதனால அந்த அடிப்படையில் நாளைய தினம் நோன்பு இன்ஷா அல்லாஹ் ஆண்களும் பெண்களும் முடிந்தவர்கள் அனைவரும் அவர்கள் இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதற்கு அடுத்தாது நாம் நாளை மறுநாள் தில்ஹிஜ்ஜா மாதத்துடைய 10வது நாள் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு வழக்கம் போல் இந்த ஈதுல் அத்ஹாவுடைய தொழுகையை தொழுவோம். இதுவும் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த 2 பெருநாட்களில் இது 2வது பெருநாள் ஈதுல் அத்ஹா என்ற இந்த பெருநாள். ஈதுல் ஃபித்ர் எப்படி தொழுகை நடத்தப்பட்டதோ அதே போன்றுதான் இந்த தொழுகையும் இருக்கும். ஆனால் அந்த தொழுகைக்கும் இந்த தொழுகைக்கும் தொழுகையாளிகளாகிய நாம் வரும் விதத்திலே ஒரு சின்ன வித்தியாசம். அந்த தொழுகைக்காக வரும் பொழுது ஏதாவது ஒன்றை உண்டு விட்டு வயிறாரத்தான் அங்கே வர வேண்டும். இந்த தொழுகைக்கு வரும் பொழுது எதையும் உண்ணாது வருவது சுன்னம், எதையும் உண்ணாது வருவது அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறை. அடுத்து உடைய வீடுகளிலே இருந்து குளித்து நறுமணம் பூசி புத்தாடை பூண்டு நீங்கள் வரும் அதே வேளையில் ஒரு வழியை தேர்ந்தெடுத்து முஸல்லாவிற்கு தொழுகை இடத்திற்கு வருவதும், தொழுகை இடத்திலிருந்து வேறொரு வழியை தேர்வு செய்து உங்களுடைய வீடுகளுக்கு செல்வதும் சுன்னாவில் உள்ளது. இதை நீங்க என்ன செய்யணும், கவனத்தில் வைக்க வேண்டும். குளிப்பதும் நறுமணங்கள் பூசுவதும் புத்தாடைகள் பூணுவதும் அது பெருநாளுடைய சுன்னாவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த மிக முக்கியமான அம்சம். சரியா? இது எல்லாவற்றையும் கவனத்தில் கொள்ளுங்கள். நாளை யௌம அரஃபா, அரஃபாவுடைய ஃபஜ்ர் நேரத்திலிருந்து ஐயாமு தஷ்ரீக் 3வது நாள் முடிந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய 1, 2, 3 என்று 13ஆம் நாளுடைய அசர் வரையிலும் திக்ருடைய நாட்கள். இந்த நாள்ல அதிகமாக அல்லாஹ்வை தக்பீர் செய்கிறதும் அல்லாஹ்வை அதிகமாக புகழ்வதும் நம் மீது உள்ள கடமை. பல பள்ளிகளிலும் கோரஸா செய்வாங்க. ஆனால் நாம் தொழுகைக்கு பின்னால் அல்லாஹ்வை தியானம் செய்வதை கவனத்தில் வைங்க. ஆனால் தொழுகைக்கு பின்னால் மாத்திரம் செய்வதல்ல, எல்லா நிலையிலும் இந்த நாட்களில் செய்யக்கூடியது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம். பல இடங்கள்ல போஸ்டர்கள் பார்த்துருப்பீங்க, 17ஆம் தேதி பெருநாள்னு சொல்லி அறிவிச்ச மாதிரி ஆர்டிஓ ஆபீஸுக்கு கண்ணில் போடுற போஸ்டர் கண்ணில் போட்டிருக்கும். 16ஆம் தேதி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நாம் தொழுகை நடத்தக்கூடிய, வழக்கம் போல் தொழுகை நடத்தக்கூடிய அந்த தொழுகை இன்ஷா அல்லாஹ் இந்த வடக்கு 3 ரோட்டில் அமைந்திருக்கக்கூடிய பழைய ஆர்டிஓ மைதானத்தினுடைய அந்த விடிஎஸ்ஆர் அவர்களுடைய வளாகத்தில் வைத்து இன்ஷா அல்லாஹ் தொழுகை சரியாக 7 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். இந்த சுன்னாவை கவனத்தில் கொண்டு அதற்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதோடு இன்னொரு மிக முக்கியமான செய்தி, யாரெல்லாம் கூட்டு குர்பானியில் இங்கே பள்ளியில் பெயர் கொடுத்திருக்கிறோம் அவங்க எல்லாரும் கவனத்தில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களில் ஒவ்வொருவரும் அங்கே உங்களுக்காக என்று நீங்கள் பெயர் கொடுத்து அறுப்பதற்காக உள்ள அந்த அறுப்பு நடக்கும் பொழுது நீங்க எல்லாரும் அங்க இருக்கணும்.
நம்ம இவ்வளவு நேரம் கேட்ட பயானுடைய யதார்த்தம் உங்களுக்கு அந்த சிந்தனையும் எண்ணமும் அங்க என்ன செய்யணும், ஓர்மைப்படணும். யாராவது ஒருத்தர் செய்வான், ஹஜ்ஜில தான் அது இல்லை. ஹஜ்ஜில தான் நாம போய் தனி இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்க முடியாது. யார் ஹஜ்ஜுடைய டைம்ல 10வது நாள்ல யௌமுன் நஹர்ல ஹதி கொடுக்கிறார்களோ, நாம் கொடுப்பது குர்பானி, அவங்க கொடுக்கறதுக்கு பேர் ஹதி. அது பேர் நல்ல குர்பானி அல்ல, அவங்க குர்பானி கொடுக்க முடியாது, அவங்க கொடுக்குற பேரு ஹதி. அப்படி கொடுக்கும் அந்த ஹதியை தான் நம்ம யாரும் பார்க்க முடியாது. அது அங்கே அதற்காக எந்த இடம் இருக்கிறதோ அங்கதான் என்ன செய்வாங்க, பலி கொடுப்பாங்க. எல்லா ஹாஜிகளும் அதுல போய் பங்கெடுக்கணும், நான் தான் நின்று அறுப்பேன், நான் கொடுத்த ஆடுன்னு அங்க நிச்சய முடியாது, சொல்ல முடியாது. அப்ப அங்க அது வழக்கம் போல நடக்கும். சொல்ல போனா அந்த 10வது நாள் வழிபாடில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் வழிபாடுகளிலேயே மிகப்பெரிய அளவிலே சலுகை இருந்தார்கள். இஸ்லாமிய மார்க்கம் உன்னதமான மார்க்கம் என்பதற்கு இது ஒரு பெரிய அடையாளம். அல்லாஹ்வுடைய தூதரே நான் முதல்ல மொட்டை அடிச்சிட்டேன், பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரே நான் முதல்ல ஆடு அறுத்துட்டேன், பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரே நான் முதல்ல போய் தவாஃப் பண்ணிட்டு விட்டேன், தவாஃபுல் இஃபாதா, பிரச்சனை இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லாபாஸ் 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 என்று சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. ஏன் தெரியுமா, அவ்வளவு பெரிய கிரௌட்ல யாரு எதை முந்தி பிந்தி செய்வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைப்பதை பொறுத்து ஹாஜிகள் தம்முடைய 10வது நாளுடைய வழிபாடுகளை முன்பின் அமைத்துக் கொள்வதில் பிரச்சனை இல்லை என்று விலாயம் சொன்னாங்க. அங்க நாம கலந்துக்க முடியாது, ஆனால் இங்க நாம நேரடியாக கலந்துக்கிறது மிக முக்கியம். கவனத்தில் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நாட்களை வழிபாடுகளுக்குரிய நாட்களாக நமக்கு தந்ததற்கு நன்றிக்குரியவர்களாகவும், மேலும் அந்த வழிபாடுகளை இறைவனுடைய திருப்தியை நாடிமுறையாக செய்யக்கூடியவர்களாகவும் நம் எல்லோரையும் எல்லாம் வல்ல இறைவன் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹும்ம أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين وانصرنا على القوم الكافرين. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. اللهم يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.